அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பழைய தனிப்பாடல், பக்தி பாடல், அதை அதோட அழகை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு குன்னக்குடியார் வைத்தியநாதன் அவர்கள் இசையமைத்திருக்கிறாரு. இந்த பாடலை இயற்றியவர் டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள். அந்த காலத்து பாடல்கள்லாம் பார்த்தோன்னா ஒரு பாடலில் எத்தனையோ விஷயங்களை, ஒரு பக்தி பாடலாக இருந்தால் கூட அதில் இசையமைப்பாளர் எவ்வளோ விஷயங்களை கொண்டு வர்றாரு, பாடுறவங்க எவ்வளோ விஷயத்தை கொண்டு வராங்க. அதே மாதிரி பாடல் வரிகளில் எவ்வளோ உணர்வுபூர்வமாக அர்த்தத்தோடு எழுதப்படுகிறதுன்றதுக்கு இது ஒரு உதாரணத்துக்காக தான். இந்த மாதிரி எண்ணற்ற பாடல்கள் இருக்குது. இது திருக்கண்ணபுரம் அப்படின்ற ஒரு திவ்ய தேசத்தை பற்றி பாட்டு. கிட்டத்தட்ட ஒரு 85 அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்த பாடல். சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன் அப்படின்ற பாட்டு. இது பேசிக்காக திலங் ராகத்தில் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆபோகி, அதை தவிர மோகன ராகம், இதில் எல்லாமும் பண்ணியிருக்காரு. இது குன்னக்குடி வைத்தியநாதன் ரொம்ப அழகாக இசையமைச்சிருக்காரு. டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் சொல்லவே வேணாம். அப்படியே உருகி பக்தி ரசத்தை ஒரு பாடலில் கொண்டு வரணும்னா தமிழுக்கு ஒரு அழகு கொண்டு வரணும். அந்த வார்த்தைக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். அந்த ரேஞ்சுக்கு அவரோட லெவலே தனி. அந்த ரேஞ்சுக்கு நம்ம டச் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு ரெஃபரல் ஸ்ருதி வச்சு அந்த பாட்டோட அழகை பார்ப்போம். இப்போ உதாரணமாக ஒரு கோயில்னு பார்க்கும்போது நம்ம நேராக ஒரு கோயில் பிரகாரத்தை என்ட்ரு பண்ணுவோம். என்ட்ரு பண்ணவுடனே அந்த சுவாமியை பற்றி நினைப்போம். அதுக்கப்புறம் அந்த முன்னாடி வாசல் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோயிலாக இருந்தால் கருட மண்டபம், சிவன் கோயிலாக இருந்தால் நந்தி மண்டபம், அதை கிராஸ் பண்ணி போவோம். அதுக்கப்புறம் பெருமாளோட மெயின் சன்னதிக்கு போவோம். இப்படி இந்த பாடலை அமைச்சிருக்கிற விதமே பார்த்திங்கன்னா ஒரு ஆலய பிரவேசம் போல் இந்த பாடலோட வரிகள் அமைஞ்சிருக்கு. அதை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய விதம் நமக்கு அப்படி தான் தோணும். இந்த பாடல் முதல் பல்லவி திலங்கில் ஆரம்பிக்குது. தெலுங்குல ரொம்ப பிரபலமான பாட்டு நம்ம கேட்டிருக்கோம். இன்று போய் நாளை வாராயண, இந்த சம்பூர்ண ராமாயணத்தில் கூட இந்த தெலுங்கு ராகம் அமைஞ்சிருக்கும். இந்த பாட்டோட பல்லவி கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன். அந்த கவலையெல்லாம் மறந்தா மாதிரி அந்த பல்லவியை எடுக்கிறாரு. கண்ணனின் சந்நிதியில் என் நேரமும் இருப்பேன். அதுக்கப்புறம் அனுபல்லவி, வண்ண வடிவழகை கண்குளிர காண்பேன். இந்த எண்ணமெல்லாம் அவனி இணையடியே என்பேன்றதுக்கு அந்த சங்கதியை டச் பண்றாரு. மேல் பா வரைக்கும் போறாரு. எண்ணமெல்லாம் அவனின் இணையடியே என்பேன், வண்ண வடிவழகை கண்குளிர காண்பேன். எண்ணமெல்லாம் அவனின் இணையடியே என்பேன். அதுக்கப்புறம் அந்த கோயிலோட முக்கியத்துவம் மிக்க விஷயங்களை இந்த பாட்டில் டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் வச்சிருக்காரு. அதாவது மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னும் போது முதல்ல பெருமானை பற்றி பாடிடுறாரு. அதுக்கப்புறம் நித்திய புஷ்கரணி நீரினிலே குளிப்பேன். அப்படின்னு சொல்றாரு. நித்திய புஷ்கரணி நீரினிலே குளிப்பேன்னு ஒரு சங்கதி இருக்கிறாரு. நிஜமாவே அது அந்த தீர்த்த நீராடலை பற்றி போகிற மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் அந்த கோபுரத்தோட அழகை பார்க்குறாரு. அந்த கோபுரத்தோட அழகை பார்த்துட்டு 2 கைகளையும் குவிப்பேன்னு சொல்றதுக்கு வந்து, நிமிர்ந்த கோபுரத்தை கண்டு கைகள் குவிப்பேன். அதுக்கப்புறம் இப்போ மூர்த்தி தலம் விமானம் அதை சொல்லிட்டாரு. அடுத்தபடியா அந்த உப்பலாவத விமானம் அதை பத்தி சொல்றாரு. அந்த கோயிலோட விமானத்துக்கு ஒரு பேர் இருக்கு, அதை வந்து வார்த்தையில வச்சிருக்காரு. அதை சீர்காழியை வந்து எப்படி ரெண்டர் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. நித்திய புஷ்கரணி குடிப்பேன் இந்த கோபுரத்தை கண்டு கைகள் குவிப்பேன். உட்பலாவதக விமானத்தையே நினைப்பேன், உப்பலாவதக விமானத்தையே நினைப்பேன். அதுக்கப்புறம் வந்து இறைவனை பத்தி வராரு. உள்ளத்தில் அள்ளி வைத்தே உவகையிலே நினைப்பேன். கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன். அடுத்து வந்து ஆபோகி ராகத்தை டச் பண்றாரு. அந்த கோயில்ல வந்து தீர்த்த நீராடியாச்சு, கோபுரத்தை பார்த்தாச்சு, அடுத்து இருக்கிறத கருட மண்டபத்தை கிராஸ் பண்றோன்றத சொல்றாரு. கருட மண்டபத்தை கடந்து தொடர்ந்திடுவேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணாடி சேவை வந்து அந்த காலத்திலேயே முதல்ல வந்திருக்கு திருக்கண்ணபுரம் கஷேத்திரத்துலன்றத சொல்றாரு. கண்ணாடி சேவை கண்டு கண்கள் கசிந்திடுவேன். அந்த தெய்வ உணர்வை உணர்ந்த உடனே அந்த கண்ணாடி சேவைக்கு வந்து கண்ணாடி சேவை கண்டு கண்கள் கசிந்திடுவேன் அப்படின்னு அந்த கண்கள் கசியறத வந்து சீர்காழி கோவிந்தராஜனோட பாடும்போதே நமக்கு அந்த உணர்வு ஏற்படும். அந்த தெய்வீக உணர்வை ஏற்றோடனே பெருமாள் சன்னதிக்கு முன் நிற்கும் போது இப்படிப்பட்ட சூழல் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே பித்தாக நின்றுடுவேன்றத வந்து வார்த்தையை எழுதிட்டாரு. அதை சீர்காழி அவர்கள் பாடும்போது பெருமாள் சந்நிதி முன் பித்தாக நின்றிடுவேன். சீர்காழி சார் பாடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி சங்கதிகள், அதில் ரொம்ப ஓவராக பிற்காவும் இருக்காது, அதே சமயத்தில் அந்த கிளாசிக்கல் டச்சும் விட்டு போகாமல் இருக்கும். பெருமாள் சந்நிதி முன் பித்தாக நின்றிடுவேன். அடுத்த ரேஞ்சு போறாரு. பித்தாக நின்றிடுவேன். பிறவி பிணி அறுத்து உலகை வென்றிடுவேன். அப்படியே இந்த மைனர் ஸ்கேல்ல இருந்து முடிச்சு திருப்பியும் கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன். இந்த கண்ணபுரம் கஷேத்திரத்தில் வந்து முக்கியமான விஷயம், அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி தலம் தீர்த்தம் இவைகளோடு வந்து அந்த புறம் நதி அதுக்கப்புறம் குளம் இது எல்லாமே இருக்கக்கூடிய இந்த 7 விஷயங்களும் பொருந்திய ஊர் அது என்றும், இந்த 8 எழுத்து என்று சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மந்திரம் ஓம் நமோ நாராயணாய அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்தலத்தில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமுஷ்ணம் இந்த மாதிரி விசேஷமான தலங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் இருக்கிறதாகவும், அந்த அத்தனை 8 எழுத்தோட ஒரே அம்சமாக இங்கே நாராயணன் எழுந்தருளி இருப்பதா இந்த சௌரிராஜ பெருமாள் வந்து நமக்கு தலைவர்களார் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த வார்த்தையை வந்து
ரொம்ப நாசூக்காக உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள் இதில் வச்சுருக்காரு. அதை சீர்காழி கோவிந்தராஜன் மோகனத்தில் எடுத்து அதை பாடுறாரு. குன்னக்குடி வைத்தியநாதன் இசையா, வார்த்தை வரிகளா, இல்லை சீர்காழி அவர்களோட குரலான்றது நம்ம வந்து இதை மெய்மறந்து கேட்போம். எட்டெழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன். அதாவது இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகிறாரு. கருட மண்டபத்தை பார்த்தாச்சு. அடுத்தது உள்ள பெருமாளை வந்து கர்ப்ப கிரகத்தில் சந்திக்கிறாரு. அது பாடும்போதே அந்த எட்டெழுத்தோட முக்கியத்துவத்தை பாடுறாரு. அந்த மோகன ராகத்தோட அழகை ஒரு சின்ன பிர்கா அடித்து அதை கொண்டு வர்றாரு. எட்டெழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடு வேன், அந்த ஒரு சின்ன இடத்துல அந்த மோகனத்தை கொண்டு வர்றாரு. சரி, அத்தோட உடனே வந்து அடுத்த லைனை இன்னொரு 2 வாட்டி பாடி வர்றாரா? இல்லை, இந்த ஓம் நமோ நாராயணாக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாரு. எட்டெழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன், ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. அதாவது ஓம் நமோ நாராயணா வந்து இந்த காந்தாரத்தை பிடிச்சி அந்த இடத்த ரீச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஓம் நமோ நாராயணன் கீழே வராரு. அது 2 சொல்லிட்டு என்கிற 8 எழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன். அப்போ சுவாமி கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் பண்ணுறத வந்து அவர் சொல்கிறாரு. 8 எழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன், ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன். இந்த இடத்துல தான் தெய்வத்தோட பேசுகிற மாதிரி அந்த வார்த்தைகளை வந்து அமைச்சிருக்காரு உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள். அதை இவர் புரிஞ்சு உள்வாங்கி பாடுறாரு. இவ்வளோ தூரம் வந்துட்டேன், என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குற மாதிரி அந்த வார்த்தை இருக்குது. என்னை தெரிகிறதா என்றே கேட்டுடுவேன், இதுதான் வார்த்தை. ஆனால் அதை அவர் பாடும்போது என்னை தெரிகிறதா என்றே கேட்டிடுவேன், இது நேராக தான் பாடுறாரு அவர். இது நம்ம பழைய தூர்தர்ஷன் ரெக்கார்டிங்கில் பார்த்தா தெரியும். அதுக்கு வந்து அந்த இடத்துல நிறுத்திட்ட உடனே அந்த வயலினிஸ்ட் வந்து அவருக்கு ஒரு இடத்த கொடுக்குறாரு. அவர் வந்து தெரிகிறதா என்று நெருங்கிடுவேன்னு ஒரு சங்கதி போடுறாரு மோகனத்தில். அந்த காலத்தில் இந்த ஹரிகதாக்கள்லாம் இந்த மாதிரி கேட்கும்போது இந்த கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் சொல்லுவாங்க, என்ன தெரியுதா அப்படின்றது. 8 எழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன், என்னை தெரிகிறதா என்றே கேட்டிடுவேன். ஒரு உபகலைஞருக்கு அந்த வயலில் அந்த சங்கதியை கொடுத்துட்டாரு. அப்போது இவருக்கு வந்து அந்த சங்கதி போயிடுச்சேன்னு வருத்தம் கிடையாது, அவர் ஒரு சங்கதி அடிக்கிறார். அதில் தான் அவரோட மாஸ்டரி நம்ம பார்க்குறோம். என்னை தெரிகிறதா என்றே கேட்டிடுவேன். அதுக்கப்புறம் கண்ணன் வந்து நேர கிட்டக்கவே வந்துறார். கட்டி அணைத்தெனக்கு கை கொடுப்பான் கண்ணன், கட்டி அணைத்தெனக்கு கை கொடுப்பான் கண்ணன், கை கொடுப்பான் கண்ணன். மேலே பா வரைக்கும் போயிடாரு, பஞ்சம் வரைக்கும் சொல்லுவேன். சரி, அடுத்த லைனும் அதே மாதிரி தான். கற்பூரம் மணக்கின்ற கால் பிடித்தே உய்வேன். அந்த கற்பூர மணக்கின்ற பாதங்களை வந்து திருவடி சேவையை பற்றி சொல்கிறார். முதல்ல பெருமாளை பார்த்தாரு, அப்புறம் அஷ்டாட்சர மந்திரம் அந்த தலத்துக்கு உரியது. அதுக்கு அடுத்தது கண்ணபுரம் செல்வேன், கவலை எல்லாம் மறப்பேன், கண்ணனின் சந்நிதியில் என் நேரமும் இருப்பேன். இந்த மூவரோட கூட்டமைப்பில் வந்த இந்த அருமையான பாடலை
அடியனுக்கு தெரிந்த அளவுக்கு வந்து இதை மெயினாக, ஏன்னா பாட்டில் வந்து இந்த சங்கதிகள் சொல்லாமல் அந்த பாடலை விளக்கும் போது அது வந்து சோபிக்காது என்பதனால இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை வந்து ஏற்று இதை ரசித்து கேட்கணும். இப்படி போட்ட பாடல்கள் இதை கேட்கும்போது இந்த பாடல் திருப்பி பாடணும்னு ஒரு ஆர்வம் வந்து நமக்கு வரணும். அப்படி வந்து பக்தி மனம் மிக்க சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய இந்த பாட்டை பற்றி நாம் இப்போது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்.